வணக்கம் வாசகர்களே. இன்று நாம் கேட்க இருக்கும் கதை தி. ஜானகிராமன் அவர்கள் எழுதிய முள்முடி என்னும் கதை. அப்ப எங்களுக்கு உத்தரவு கொடுக்குறீங்களா என்று கண்ணுச்சாமி எழுந்ததும் கூடத்தை அடைத்து உட்கார்ந்திருந்த கூட்டமும் எழுந்து கொண்டது. நான் வரேன் சார். போயிட்டு வரேன் சார். நடுவில் ஒரு பையன் அவர் காலை தொட்டு கண்களில் ஒற்றிக்கொண்டான். சட்டென்று காலை இழுத்து கொண்டார் அனுகூலசாமி. அட, இது என்னடா தம்பி? செய்யட்டும் சார், இந்த மாதிரி யார் கிடைக்க போறாங்க அவங்களுக்கு? நல்லா இருக்கணும்னு உங்க வாயால சொல்லுங்க, நடக்கும் என்றார் கண்ணுச்சாமி. அந்த பையனை பார்த்து மற்ற பையன்கள் அத்தனை பேரும் அவர் காலை தொட்டு தொட்டு ஒற்றிக்கொண்டார்கள். அனுகூலசாமி குன்றி போய் நின்றார். இதெல்லாம் என்று அவர் இழுப்பதற்குள் கண்ணுச்சாமி இடைமறித்தார். அனுகூலசாமி, நீங்க நிஜமான கிறிஸ்தவர், முகத்துக்கு சொல்லலே. 36 வருஷம் பிரம்ப தொடாம அதிர்ந்து ஒரு வார்த்தை சொல்லாம வாத்தியாராய் இருக்கிறதுன்னா அந்த தெய்வத்தை விழுந்து கும்பிட்டா தான் என்ன? அதெல்லாம் சொல்லாதீங்க. நான் சொல்லலை, ஊர் முழுக்க சொல்லுது. கடத்தெருவில் உட்காந்து நானும் விசாரிக்கிறேனா? வயத்தில் பிறந்த பிள்ளைய கூட ஒரு அடியாவது எப்பவாவது அடிக்காமல் இருக்க மாட்டாங்க. ஒரு விசவாவது வெய்வாங்க. அது கூட இங்கே பேசப்படாது. இந்த மாதிரி யாரால இருக்க முடியும்? குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துல இந்த குழந்தைகளை, இன்னும் எத்தனையோ பிள்ளைங்களை மனுஷ பிறவிக்கு கொடுக்கிற மரியாதை கொடுத்து மதிச்சிங்க. கண்ணுச்சாமி பேசும்போது பையன்கள் குனிந்து கும்பிட்டு கொண்டிருந்தார்கள். அனுகூலசாமிக்கு வாயை திறக்கவே முடியவில்லை. வாயை திறந்தால் குரல் உடைந்து நாக்கு பிறழும் போல இருந்தது. நான் வரட்டுமா அப்ப? செய்யுங்க என்று சிரமப்பட்டு வாயை திறந்து உடனே மூடிக்கொண்டார் அவர். எங்களுக்கு உத்தரவு கொடுக்கணும் என்று முற்றத்தில் நாயனக்காரர் கும்பிட்டார். அதற்கும் அவரால் தலையசைக்கத்தான் முடிந்தது. கூடத்து கூட்டம் முழுவதும் வாசற்படி வழியாக வெளியேறி 2 நிமிஷமாயிற்று. 2-3 பையன்கள் கிசுகிசுவென்று பேசிவிட்டு, சார், விளக்கு 2 இங்கேயே இருக்கட்டும், காலமே வந்து எடுத்துக்கிறோம் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தார்கள். வாசல் வரை கொண்டு விட்டு திரும்பி வந்தபோது கூடம் வெறிச்சிட்டு கிடந்தது. அந்த சூன்யமும் நெஞ்சை பிடுங்குகிற ஏக்கமும் முன்னே ஒரு தடவை வந்ததுண்டு. 10 வருடம் முன்னால் லூயிசாவை மாப்பிள்ளை வீட்டில் கொண்டு போய் விட்டு வரும்போது வந்த அதே சூன்யம், அதே ஏக்கம். புஷ் என்று பெட்ரோமாக்ஸ் 2ம் சூன்யத்தை நிரப்பிக் கொண்டிருந்தன. தனியாக விட்டு போய்விட்டார்கள். நாளைக்கு புதன்கிழமை. ஆனால் அவருக்கு சனி, ஞாயிறு, நாளை, மறுநாள், அதற்கும் மறுநாள், இனிமேல் எப்போதுமே சனி ஞாயிறுதான். பள்ளிக்கூடத்துக்கு இனிமேல் போக முடியாது. அவருக்கு வயது 60 ஆகிவிட்டது. ஓய்வு கிடைத்துவிட்டது. ஊஞ்சல் மீது உட்கார்ந்து கொண்டார். அவர் பக்கத்தில் ஃப்ரேம் போட்ட 7-8 உபசார பத்திரங்கள், ஒரு வெள்ளித் தட்டு, ஒரு பேனா. கடையில் 4 ரூபாய் விலை. ஆனால் இங்கு அந்த பேனாவுக்கு விலை கிடையாது. 4 லட்சம் 4 கோடி பெறும் என்று சொன்னால் வீண் வார்த்தை. ஏதோ 2ம் சமம் என்று ஆகிவிடும். கொர்னா பட்டையும் வெள்ளி நூலுமாக 4-5 ரோஜா மாலைகள் சுருண்டு கிடந்தன. ஊஞ்சல் சங்கிலி 2ஐயும் பிடித்து கொண்டு நின்றாள் மகிமை. பேசவில்லை. அவரையே பார்த்து கொண்டு நின்றாள். இத்தனை மேளதாளங்களும் தழதழப்பும் தனக்கு கிடைத்தாற்போல ஒரு பார்வை. ஒரு நிமிஷம் அவரை பருகிக் கொண்டு நின்றவள் சட்டென்று வாசலுக்குப் போய் கதவை தாழிட்டு வந்து மாலைகளை ஒவ்வொன்றாக அவர் கழுத்தில் போட்டு தோள்களைப் பற்றி முகத்தை பார்த்து கொண்டே நின்றாள். என்ன கூட தான் நீங்க அடிச்சதில்ல, அதிர்ந்து சொன்னதில்ல என்று மார்பில் தலையை சாத்திக் கொண்டாள். உலகத்துல வந்து இருக்கிறது கொஞ்ச காலம்,
ஈசல் மழைக்கு வந்து மடியிறாப்புல. அந்த பொழுத அடிச்சு கோச்சிக்கிட்டு போக்கணுமா? அடிச்சு யாரை திருத்த முடியும்? ராட்சசம் மாதிரி கோச்சிக்க வேணாம். ஆம்பளையா இருக்கிறதுக்காவது ஒரு தடவை கோபம் வர வேண்டாம். வராமையா இருக்கும்? வெளியில காமிக்கணும். அதுக்குத்தான் பால்காரி வேலைக்காரி எல்லாம் இருக்கிறாங்க உனக்கு. நான் வேற கோச்சுக்கணுமா? பள்ளிக்கூடத்தில் அடிக்காம அதட்டாம இருக்க முடியுமா? இருக்க முடிஞ்சுதே. பரவசமாக பார்த்துவிட்டு அவர் மீசையை இழுத்துவிட்டு காபி சாப்பிட்றீங்களா என்று நகர்ந்து நின்றாள் மகிமை. அவள் உள்ளே விரைந்தபோது தன் மூச்சே இன்னொரு உடம்பு எடுத்து விரைவது போலிருந்தது. மேலே சுவரை பார்த்தார். முள்முடியுடன் அந்த முகம் கருணை வெள்ளமாக பொழிந்து கொண்டிருந்தது. 4-5 படம் தள்ளி இன்னொரு படத்தில் அதே முகம் ஓர் ஆட்டுச் சிசுவை அணைத்துக் கொண்டிருந்தது. கண்ணுசாமி சொன்னது அப்படியே உண்மைதான். 36 வருஷ உத்தியோகத்தில் ஒரு பையனை கூட அடிக்கவில்லை, அதட்டி பேசவில்லை அவர். சுபாவமே அப்படி. லூயிசா பிறந்து பள்ளிக்கூடம் சேர்ந்து 6 வயதில் ஏதோ குறும்பு பண்ணியதற்காக வாத்தியாரிடம் அடி வாங்கிவிட்டது. அந்த வாத்தியார் ஸ்கேலால் அடித்தபோது சட்டைக்குள் இருந்த கோடைக்கட்டியின் மீது பட்டு அப்பப்பா அன்று துடித்த துடி. அதை பார்த்ததும் சுபாவத்தை சங்கல்பமாகச் செய்து கொண்டார் அனுகூலசாமி. எல்லோரும் செய்த பாவங்களுக்கு தன் உயிரை விலை கொடுத்தானே, அவன் எல்லா தலைமுறைகளுக்கும் சேர்த்துத்தான் கொடுத்தான். அந்த உறுதி 36 வருஷமும் ஒரு மூளி விழாமல் பிழைத்துவிட்டது. இல்லாவிட்டால் பதவியை விட்டு ஓய்வு எடுக்கிற எந்த வாத்தியாரை மேளதாளத்துடன் வீடு வரை கொண்டு வந்து விட்டு போயிருக்கிறார்கள்? பள்ளிக்கூடத்தில் நேற்று நடந்த பாராட்டுக்கள் போதாதென்று அவர் வகுப்பு என்று 40 பையன்கள் இருக்கிறார்களே, அவர்கள் நினைத்திருக்க வேண்டும். இன்று நடந்தது அந்த கூட்டம்தான். மாலை மாலையாக போட்டார்கள், மடல் மடலாக வாசித்துக் கொடுத்தார்கள். இருந்தாற்போலிருந்து வராந்தாவில் என்று ஒத்தும் தொடர்ந்து தவுளும் ஒலித்தன. என்ன தம்பி இதெல்லாம்? வேற யாருக்கு சார் செய்ய போறோம்? வாங்க சார் என்று நாட்டாமை மாதிரி நின்ற பெரிய பையன் அவரை அழைத்தான். அந்த ஆறுமுகத்துக்கு வயது 23. இன்னும் பள்ளிக்கூட படிப்பு முடியவில்லை. வெகு காலமாக வாசிக்கிறான். மற்றபடி உலக ஞானம் அதிகம். அனுகூலசாமி பதில் சொல்லாமல் அவன் வேண்டுகோளுக்கு கட்டுப்பட்டு விட்டார். இல்லாவிட்டால் மற்ற வாத்தியார்களை பற்றி ஆரம்பித்து விடுவான். 4 வார்த்தை சொல்லிக்கூட விடமாட்டான். எங்களுக்கு தெரியாதா சார், நான் ரிட்டையர் ஆக போறேன், நிதி திரட்டுங்கன்னு நீங்க சொல்லல. கில்டு நகையை வச்சு கடன் வாங்கல, கடுதாசியை காட்டி கடன் வாங்கி ஊர்பாவத்தை கொட்டிக்கல. சரி, கொஞ்சம் தண்ணி கொண்டு வா என்று என்னமோ சொல்லி அவனை அனுப்பி பேச்சை மாற்ற வேண்டியிருந்தது. அவன் வாயை அடைக்க வேண்டியிருந்ததே தவிர சொன்னது என்னமோ தப்பில்லை. ஊர்பாவத்தை கொட்டி கொண்டதில்லை. ஓங்கி ஒருவனை அறைந்தால் என்ன, கடனை நாமம் சாத்தினால் என்ன, எல்லாம் ஒன்றுதான். எந்த ஹிம்சையும் அவர் கொடுத்ததில்லை. நாரணப்பையரும் அவர் மாதிரிதான். சம்சாரம் அதிகமில்லை, ஒரு பிள்ளை ஒரு பெண். ஆனால் மனுஷனுக்கு நவத்வாரமும் கடன். ஜவுளிக்கடையிலிருந்து கொத்தமல்லிக்காரி வரை கால நாவுக்கு மதிக்க முடியாத நிலை வந்துவிட்டது. இந்த நிலையிலும் நாரணப்பையர் சும்மா இருக்கவில்லை. பட்டணத்தில் கல்வி டைரக்டர் ஆபீஸிலே வேலை செய்கிற யாரோ உறவுக்காரன், உங்களை இந்த வருஷம் பரீட்சை அதிகாரிகளில் ஒருவராக தேர்ந்தெடுக்கிறார்கள், உத்தியோகபூர்வமாக இன்னும் 2 வாரத்தில் கடிதம் வரும் என்று ஒரு கடிதம் எழுதியிருந்தான். அந்த கடிதத்தை காட்டியே 50, 75 என்று 20 பேரிடம் கடன் வாங்கிவிட்டார். அந்த வேலைக்கு கிடைக்கப் போகிற கூலி என்னமோ 200 சொச்சம்தான். கடைசியில் கடிதம் பொய்த்துவிட்டது, அவ்வளவுதான். சராப் கடை நாயுடு நாரணப்பையரை வளைத்து கொண்டு சைக்கிளை பிடுங்கிக் கொண்டு விட்டார். ஏமாந்த கோபம் பிடுங்கினதா பெருசு? சைக்கிளை ஓட்டுகிறது யார்? வாத்தியாராயிற்றே. நாரணப்பையரே, உம்மால் இந்த இனத்துக்கே அவமானம். பேங்க் ஏஜென்ட் ஐயங்காரை யாராவது ஏமாற்ற முடியுமோ? கடைந்த மோரில் வெண்ணெய் எடுக்கிறவர்.
அவரிடம் இந்த சாமிநாதன் கைவரிசையை காட்டினாரே. வாத்தியார் என்று நம்பி சாமிநாதன் கொடுத்த சங்கிலியை எடை போட்டு 9 பவுனுக்கு 300 ரூபாய் கடன் கொடுத்தார் ஐயங்கார். சாமிநாதன் பேசாமல் இருந்திருக்கலாம். 15ஆம் நாள் இன்னொரு சங்கிலியை கொண்டு போனால் அதையுமா உரைத்து பார்க்காமல் பணத்தை தூக்கி கொடுப்பார்கள்? சங்கிலியை உரைத்து கொண்டே புன்சிரிப்புடன், என்ன ஐயர்வாள், பள்ளிக்கூடத்திலேயே பையன் சந்தேகம் கேட்டால் சி அதிக பிரசங்கி உட்காருன்னு அதட்டி நம்ம அஞ்ஞானத்தை மறைச்சுக்கலாம். ஆனால் கடத்தரவில் அது செல்லுமோ என்னமோ, எனக்குத்தான் சரியா தெரியலையோ என்னமோ. சித்த இருங்கோ, பத்தரை அழைச்சிட்டு வரேன் என்று வெளியே எழுந்து போனாராம் ஐயங்கார். சாமிநாத ஐயருக்கு வயிற்றை புரட்டியது. பத்தரை கூப்பிட ஆள் இல்லையா என்று சமாதானம் சொல்லலாம் என்று அவர் தேடுவதற்குள் பத்தர் வந்துவிட்டார், ஏட்டும் வந்துவிட்டார். அந்த சாட்சிகளோடு கஜானா அறையை திறந்து பார்த்தபோது போன தடவை கொடுத்த சங்கிலியும் நான் பித்தளை என்று பல்லை இழித்து கொண்டிருந்தது. அந்த சமயத்திலே கூட ஐயங்கார் வாத்தியார் குலத்துக்கு மதிப்பு கொடுத்து விட்டுவிட்டார். 3ஆம் பேருக்கு தெரியாமல் சாமிநாத ஐயரின் அப்பத குழி தோட்டத்தை எழுதி வாங்கிக் கொண்டு ஆளை விட்டுவிட்டார். நல்ல வேளை, ஏட்டும் உடையில் வராமல் வேட்டி சட்டையோடு போயிருந்தார். கூட்டம் இல்லை, ஊர் சிரிக்காமல் போயிற்று. இன்னும் 4-5 பேரின் நினைவு வந்தது. ஏண்டல ரிட்டையர் ஆயாச்சு, இன்னுமே கால் வயிறு சாப்பாடு தான், அந்த நாளில் எங்கள் வாத்தியாருக்கு நிதி விரட்டி கொடுத்தோம் நாங்க என்று ஒரு பையனை குழையடித்து வசூலுக்கு கிளப்பி விட்டார் ராமலிங்கம். காப்பியை எடுத்துக்கொண்டு வந்தாள் மகிமை. என்ன யோசனை, சாப்பிடுங்க, சூடு சரியா இருக்கு என்று உபசார பத்திரங்களை ஒவ்வொன்றாக வாசித்துக் கொண்டிருந்தாள். நடுநடுவே பெருமையுடன் அவரை நிமிர்ந்து பார்த்து கொண்டாள். அதெல்லாம் நிஜம் நினச்சிக்காத, இனிமே வேலைக்கு வர முடியாதுன்னா அளப்போறானேன்னு உழுவாக காட்டியிருக்காங்க சக்கரை முட்டாய். தெரியும், ஆனா நிஜத்தை மட்டும் எல்லாரும் சொல்லியிருக்காங்க என்றாள் மகிமை. உங்கள் கை நீளாமல் குரல் விடுவிடுக்காம இருந்தது நிஜம். பெரிய நிஜத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. திறமைன்னு சொல்றதும் நிஜம்தான் என்றாள் மகிமை. தடி எடுக்காம அதட்டாம அப்படியே கெட்டிக்காரங்கன்னு பேர் எடுக்கிறதும் கஷ்டம்தானே. அனுகூலசாமி யோசித்து பார்த்தார். அதுவும் உண்மைதான் என்று பட்டது. அவருக்கு கர்வப்படக்கூட உரிமை உண்டு என்று தோன்றிற்று. ஒரு கஷ்டமும் இல்லை, பால்காரி கூட்டுக்காரி கிட்டையும் அப்படி இருக்கலாம். மனுஷனா பிறந்தவன் யாரும், புத்தி இருக்கிறவன் யாரும் அடியில நம்பிக்கை வைப்பானா? எல்லாருக்கும் முடியாதுங்க. என்னமோ நான் இருந்துட்டேன் என்றார் அவர். சார் என்று வாசற்கதவை தட்டுவது கேட்டது. யாரு? நான் தான் சார். மகிமை போய் திறந்தாள். சார் இருக்காங்களா? இருக்காங்க. யாரு? ஆறுமுகமா? வா. ஆறுமுகம் மட்டும் வரவில்லை, இன்னொரு பையனும் வந்திருந்தான். அவர் வகுப்பில் படிக்கிற பையன்தான். கூட ஒரு அம்மாள். வயது 40-42 இருக்கும். நெற்றி, காது, மூக்கு, கைகளில் ஒன்றுமில்லை. அனுகூலசாமி எழுந்து நின்றார். என்ன சேதி சின்னையா? சின்னையன் அம்மா சார் இது என்றான் ஆறுமுகம். வாங்க. ஆறுமுகம் யாரையாவது அழைத்து வருவதென்றால் சிபாரிசு என்று அர்த்தம். 23 வயதில் இன்னும் பள்ளிக்கூடத்தை முடிக்காத பையன். நாட்டாண்மைக்காரன் மாதிரி ஒரு அந்தஸ்து உண்டு அவனுக்கு. எதற்கு வந்திருக்கிறானோ? பரீட்சை பேப்பர் கூட இல்லையே. என்ன ஆறுமுகம்? சின்னையன் பார்க்கணும்னா சார். என்ன செய்தி சின்னையா? சின்னையன் பதில் பேசவில்லை. தலை குனிந்து நின்றான். கேட்டு அரை நிமிஷம் ஆயிற்று. குனிந்த தலை நிமிரவில்லை. அழுதான். சொல்லுடா என்றாள் அந்த அம்மாள். உற்று பார்த்தார் அனுகூலசாமி. பையனின் முகச்சதை கோணிற்று. உதடு நடுங்கிற்று. சொல்லேண்டா என்றான் ஆறுமுகம். 1 வருஷமா துடிச்சு போயிட்டுதுங்க அது என்றாள் அம்மா. 1 வருஷமா துடிச்சு போயிட்டுதா? ஆமா சார் என்றான் ஆறுமுகம். நீங்க இனிமே பேசலாம்னு சொல்லிடுங்க சார். நல்லா சொல்லேண்டா, எனக்கு ஒன்றும் புரியலையே
சாருக்கு மறந்து போச்சு என்று அந்த அம்மாளையும் மகிமையையும் பார்த்தான் ஆறுமுகம். எனக்கு என்ன மறந்து போய்விட்டது? அனுகூலசாமி யோசித்து யோசித்து பார்த்தார். ஒன்றும் ஞாபகமில்லை. ஆறுமுகம் சொன்னான், சார், போன வருஷம் இவன் காயாரோகணத்தோட இங்கிலீஷ் புஸ்தகத்தை திருடிட்டு போய் வேற பேர் ஒட்டி கடையில் பாதி விலைக்கு வித்துவிட்டான். நான் தான் அதை கண்டுபிடிச்சு உங்கள்கிட்ட கொண்டாந்து நிறுத்தினேன். பையன் விசும்பி விசும்பி அழவே, சும்மா இருடா என்று தாயார் அவனை சமாதானம் செய்தாள். அப்புறம் நீங்க அவனை சித்த நேரம் பார்த்தீங்க. நம்ம கிளாஸ்ல ஒரு பையன் இது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணினதில்லை, இனிமே இந்த பயலோட ஒருத்தரும் பேசாதீங்கடா அப்படின்னு சொன்னீங்க. பையன் அழுகை நிற்கவில்லை. அன்னிலேருந்து அவனை நாங்கள் ஒதுக்கிட்டோம் சார், யாரும் பேசுறதில்ல. அப்புறம் இன்னைக்கு பார்ட்டி நடத்தினோம் இல்லையா, அதுக்கு 2 1ன்னு பையங்க கிட்ட வசூல் பண்ணினோம். இவனும் ₹1 கொடுக்க வந்தான், வாண்டான்னுட்டோம். பார்ட்டிக்கும் வரக்கூடாதுன்னுட்டோம். ஒன்றும் பேசாது போயிட்டான் நேற்று. இப்போ இங்கே வந்துட்டு வீட்டுக்கு போனேன்ல, அவங்க அம்மாவை அழைச்சிக்கிட்டு வந்து திண்ணையில் நின்றுக்கிட்டு இருந்தான். இவங்க அம்மாவும் சொன்னாங்க, அழைச்சிட்டு வந்தேன் என்று பயந்து மென்று விழுங்கிக் கொண்டே சொன்னான். அனுகூலசாமிக்கு அந்த சம்பவம் ஞாபகம் வந்துவிட்டது. ஆனால் இவ்வளவு கடுமையான தண்டனையா விதித்தோம்? ஏதோ சொல்லி வைத்தார், ஆனால் இவ்வளவு கண்டிப்பாகவா அதை நடத்த வேண்டும்? சின்னையா, அழாதடா ஏ என்றார் அவர். நாங்கள்லாம் அவனோட பேசலாம்னு சொல்லுங்க சார். நீங்க 1 வருஷமா அவன் சொரத்தாவே இல்லைங்க. எப்பவும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்பான். இப்ப சரியா பேசுறதில்ல. ஒரு வார்த்தை பேசுவான், போயிடுவான். என்னமோ அதுங்க மனசுல இருக்கிறது யாருக்கு தெரியுதுங்களா? தங்கச்சிகளோட சரியா பேசுறதில்ல. இன்னைக்கு சாயங்காலம் தான் எல்லாத்தையும் சொன்னான். வீட்டில் அதெல்லாம் விளையாட போயிருந்துருச்சு. வாத்தியார் இன்னைக்கு பார்த்தா தான் உண்டுன்னா வந்தேன். நீங்க பெரிய மனசு பண்ணுங்க. அனுகூலசாமி கையும் களவுமாக பிடிபட்டு விழித்தார். புழு துடிப்பாக அவர் உள்ளம் துடித்து கொண்டிருந்தது. பையனை சேர்த்துக்க மாட்டேன்னுட்டாங்களாம். இதை உங்க கையால வாங்கிக்கங்க. எல்லாரும் செய்யறப்ப அவன் மனசு கேக்குங்களா? கொடுடா என்றாள் அம்மா. பையனுக்கு அழுகை அதிகமாகிவிட்டது. கையில் வேர்த்து கொண்டிருந்த ரூபாயை அவரிடம் நீட்டினான். வாங்கிக்கங்க சார் என்று கெஞ்சினான் ஆறுமுகம். பேசாமல் வாங்கிக் கொண்டார். ரொம்ப நல்ல பையன் சார். அன்னைக்கு ஏதோ புத்தி பேசகா பண்ணிட்டான். அப்புறம் ஒரு புகார் கிடையாது சார் அவன் மேல. பெரிய மனசு பண்ணி சொல்லுங்க. நீங்க கூட இருக்கிறதுங்க பேசாம இருந்தா என்ன செய்யும்? சிறுசு தாங்களே என்றாள் அம்மாள். இந்த பயலுங்க இப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாம போயிடுச்சே எனக்கு என்றார் அவர். நீங்க சொன்னதை தானே செய்தாங்க என்றாள் மகிமை. அது சரி என்று லேசாக சிரித்தார் அவர். அழுகைதான் சிரிப்பாக வந்தது. மேலே படத்தில் தோன்றிய முள்முடி அவர் தலையை ஒருமுறை அழுத்திற்று.